இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். தழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், எதை நாம் செய்தாலும் மனுஷருக்கென்று அலட்சியமா அதை ஒரு நிர்விசாரமா எடுத்து போட்டு செய்யாமல் கர்த்தர் அதை பார்க்கிறார். அது கர்த்தருடைய நடத்தல் அதுல இருக்குது, அவருடைய கரம் இருக்கிறது என்று சொல்லி மனப்பூர்வமாய் செய்ய சொல்லுகிறார். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சவுல் என்கிற வாலிபனை ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் அமலேக்கியர் என்கிற கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போவது வழிமறிக்கிறார்கள், தடை பண்ணுகிறார்கள். அவங்க கூட மறந்திருப்பாங்க, வருஷங்கள் பல உருண்டோடி போயிடுச்சது. கர்த்தர் அதை மனதில் வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளை அவங்க தடுத்து நிறுத்தினாங்க, என் பிள்ளைகளுக்கு விரோதமா அவங்க எழும்புனாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் கணக்குல வச்சுட்டு அந்த கணக்கு முடிக்கிறதுக்கு பழி வாங்குவதற்காக அன்றைய சவுல் என்கிறவர் ராஜாவாக மாற்றுகிறார், தன்னுடைய திட்டத்தை கொடுக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, சவுல் அதை நிறைவேற்றாமல் போனான். அமலேக்கரோடு யுத்தம் பண்ணி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லிவிடுகிறார். ஆனால் திரும்பி வரும்பொழுதோ ஆண்டோடைய வார்த்தையின்படி மனப்பூர்வமாய் உண்மையை அதை செய்யல. கர்த்தருக்கு அது மனஸ்தாபமா மாறிச்சது. ஆண்டவரே சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை சவுல் நிறைவேற்றாமல் போனார். யோசித்து பாருங்களேன். இதுக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மனப்பூர்வமா திருப்தியா செய்யறோமா, சந்தோஷமா சிலவங்க இருப்பாங்க, வேலை முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டே செய்துட்டு இருப்பாங்க, சிலவங்க முறுமுறுத்துட்டே செய்துட்டு இருப்பாங்க. இப்ப எக்ஸாம் போயிட்டு இருக்குது, எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த 11th 10th 12th வரப்போகுது. மனப்பூர்வம் ஒழுங்கா உற்சாகமா நல்ல முறையில படிச்சிருந்தாங்க, அந்த பிள்ளைகளுக்கு டென்ஷனே இருக்காது. ஏதோ அலட்சியமா படிச்சு எடுத்து இதை எழுதணும், பாஸ் பண்ண போறோம், இன்னைக்கு தெரியாது அல்லது நாளைக்கு தெரியாது, அட்மிஷனுக்கு போகும்போது தெரியும், அல்லது பின் நாட்கள்ல இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம்ல, இன்னும் நிறைய மார்க் வாங்கியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல, அல்லது இன்னும் நல்லா அந்த வேலையை செய்திருந்தா உயர்வு வந்திருக்கும், பிசினஸ் நல்லா செய்திருந்தா மேல வந்திருப்போம், நஷ்டம் வந்து பின்பு புலம்புகிறோம். அப்படி அல்ல, செய்வன திருந்த நல்லா செய்யணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இல்லன்னா ஆண்டவர் நம்ம பிரியப்பட மாட்டார். எதை செய்தாலும் ஆண்டவர் நாம அதுல மகிமைப்படுதான்னு பார்க்கணும், அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கான்னு பார்க்கணும். சுயநலத்தோடு நமக்கென்று அல்லது அது யாருக்குள்ளதோ என்னமோ. இந்த கம்பெனில வேலை பார்க்கிறோமா, நம் நிமித்தமா கம்பெனிக்கு நஷ்டம் வரக்கூடாது. இன்னைக்கு நஷ்டம் வருதுன்னா we are answerable, ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். ஒரு அருமையான கதையை நான் வாசிச்சேன். ஒரு சிறுபெண் அங்க போய் வீடுகளில் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறா. அதுதான் அவளுடைய வேலை, கஷ்டம், அவளுக்கு யாருண்டே கிடையாது. ஒரு நாள் எடுத்துட்டு அப்படியே காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய உறைவிடத்துக்கு போகும்போது தங்க ரதம் ஒன்று நிற்குது. அதுல ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் இறங்கி வந்து, மகளே உன்ட்ட ஏதாவது இருக்குதா எனக்கு கொடுக்கறதுக்கு புசிக்கிறதுன்னு கேட்கும்போது அப்படியே நின்று பாக்குறா ஆச்சரியமா. தன்னுடைய பையில கையை விட்டு கொஞ்சம் அரிசி அவ அன்னைக்கு இடத்துல கிடைச்சிருக்க ஒரு வீட்டுல இருந்து போட்டது, அதுல 3 அரிசியை மட்டும் எடுத்து கொடுக்கறா. உடனே அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டா. அது மறைஞ்சிருச்சுது. தன்னுடைய இருக்கிற இடத்துல போய் பார்த்து அந்த பையை திறந்து இது பண்ணி பார்த்தா அதுல கொஞ்சம் அரிசி இருக்குது. 3 அரிசிண்டே யாரும் போட மாட்டாங்க. நீங்களாம் பிச்சை போடும்போது ஒரு பிடி அரிசி போடுவாங்க, ஒரு கைப்பிடி நிறைய போடுவாங்க. போய் பார்க்கும்போது அதுல அந்த அரிசி எடுத்து கொட்டி பார்க்கும்போது அதுல 3 அரிசி தங்கமா மாறி இருக்குது. அப்பதான் அந்த பிள்ளை நினைச்சா, ஐயோ கூட கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கலாம,
நீ 3 அரிசி கொடுத்தது 3 தங்கமா வந்திருக்குது, நான் நிறைய கொடுத்திருந்தா இன்னும் நிறைய வந்திருக்குமென்னு சொல்லி ஃபீல் பண்ணாப்லையா. அப்புறம் என்ன பண்றது? ஒருவேளை இது ஒரு கதையாக இருந்தாலும் நம்ம விதைக்கிறது தான் இருக்க முடியும். குறைவா விதைத்தா குறைவா தான் அறுவடை இருக்கும். நிறைய விதைக்கும் பொழுது நிறையா, கொஞ்சம் பிரயாசப்பட்டா கொஞ்சம் தான், அதிகமா நல்லா பிரயாசப்பட்டா அதன் பிரதிபலன் அதிகமா இருக்கும். நம்முடைய காலங்கள் வேகமா போயிட்டு இருக்குது, நாட்கள் வேகமா போயிருக்கிறது. ஆண்டவர் நல்ல சுகபலன் கொடுக்கும்போது நல்லதை செய்திருவோம், ஆண்டவருக்கா ஓடிடுவோம். அதனுடைய பிரதிபலன் நிச்சயமாக பெரிதா இருக்கும். ஒரு நீ சோர்ந்து போயிருக்கலாம், நம்பி கிளந்து போயிருக்கலாம். இனியாவது ஆண்டவர் சொன்னதை, ஆண்டவர் எதிர்பார்க்கிறத மனப்பூர்வமா இப்படி நாம் மகிமைக்காக செய்வோம். மற்றவங்க நம்மளை பாராட்டுகிறாங்களோ இல்லையோ, அதற்கான பிரதிபலனை கொடுக்கறாங்களோ இல்லையோ, ஆண்டுடைய கண்கள் பார்க்கிறது நிச்சயமாக பிரதிபலன் உண்டு. ஜெபிப்புமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்க அதற்கான நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற பொழுதும் இந்த நாளில் உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அநேக நேரத்தில் நாங்க நிர்விசாரமா அலட்சியமா சில காரியங்களை தூக்கி எரிஞ்சிருந்தோம், போட்டுறதும். இது எங்க தேவைப்படுது, இது எதுக்கு நீ யூஸ் ஆகும்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுப்பதில்லப்பா. பின்பு நம்ம புலம்புகிறோம். அப்படி அல்ல, எதை செய்தாலும் மனுஷருக்கு செய்யாமல், மனுஷங்க பாக்குறாங்கன்னு செய்யாமல், அல்லது பார்க்கல யாருக்கு பாக்குறா நம்ம இஷ்டப்படிட்டு உங்களுடைய கண்கள் பார்க்கிறது. உமக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்க. இருக்கிற இடங்கள் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க உண்மை உத்தமத்தோடு காரியங்களை செய்யுங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, உதவி செய்யுங்க. இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும், சுகபலன் உண்டாகட்டும். தேர்வுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரத்தில் கொடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை வீணாக்காதபடி கிருபை கொடுத்து காத்துக்கொள்ளும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யார் என்ன சொல்லுகிறாங்களோ சொல்லலையோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை. கர்த்தர் பார்க்கிறார். அவர் சொன்னது நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டே, இனி வரும் பலன் மேல் நோக்கமானே. இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டே, இனி வரும் பலன் மேல் நோக்கமானே. அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே, அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே. அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே, அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே. இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டு, நான் இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே, எதற்கும் பயம் இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. எதற்கும் பயம் இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே.